ரிட்டர்ன் கிளம்பியாச்சு. நைட்டு ஃபுல்லாமே இது பண்ணி என்ஜாய் பண்ணிவிட்டு இனி கொடைக்கானலுக்குள்ளே போயிட்டு கொஞ்சம் நேரம் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கிறோம். டைம் கொஞ்சம் கம்மி தான். இருந்தாலும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணுன்ற ஒரு இதில் கிளம்பியிருக்கிறோம். கரெக்டு. நேற்று நம்ம அந்த குதிரையை பார்த்தோம். அந்த அங்கே குதிரை பார்த்தோம். இந்த இடத்துல நடந்து வந்தோம். அந்த ஹை ஆல்டிடியூட் அந்த சைடு இருக்குது. இந்த பாதை இருக்குது இப்படியே ஏறி படுறதுக்கு. நேற்று கேட்டேன் அவர்கிட்ட, உங்கள் ப்ராப்பர்ட்டிக்கு போகிற பாதை இருக்கு. கீழே வந்துருச்சுப்பா. இப்படியே கீழே வந்துடலாம் போல். ரொம்ப பக்கம் பாது. ஜீப்பில் போக தான் சுற்றி அவர் சொன்னாரல்ல. ஆனால் ½ அன் ஹவரில் போயிடலாம். கீழே பைக்கு வச்சுட்டு இதில் போயிடுவாங்களா, நடந்து போயிடுவாங்க அப்படி சொன்னார். ஆனால் இதில் நடந்து போகிறதுக்கு 1.5 மணி நேரம் ஆகுமா அவங்களோட அந்த ஹை ஆல்டிடியூட் ப்ராப்பர்ட்டிக்கு. செம்ம வியூவில் ஏதோ ஃபால்ஸ் போகுது. ஃபால்ஸ் தானே அது? ஃபால்ஸ் தானே அது? தண்ணி கம்மியாக போகுது. தண்ணி கம்மியாக போகுது. மழைக்கு போகுதான் கூட. டேய், நேற்று இவங்க தான் இப்போ மேலே இது பண்ணியிருப்பானுங்கடா. கால் சிறுசாக இருக்குல்ல, ஆனால் கால் சின்னதாக இருக்குது. ஆனால் அங்கே பெருசாக இருந்துச்சுல்ல. ஆனால் அது அவங்க சொல்கிறாங்க அங்கே எந்த ஒரு பைசனும் இல்லை அப்படின்றாங்க. பைசன் கிடையாது இங்கே அப்படின்றாங்க. இந்த வியூ பாருங்கள். இந்த வியூவை தான் நேற்று நம்ம அந்த அங்கே உச்சியிலேருந்து அங்கேருந்து என்ஜாய் பண்ணோம். இங்கேருந்து என்ஜாய் பண்ணோம். இங்கேருந்து இப்படி என்ஜாய் பண்ணோம். இப்போ அப்படியே இந்த சைடு மலைக்கு அங்கிட்டிருந்து கொஞ்சம் தூரம் கீழே இறக்கி வந்து விட்டாங்க. அப்படியே இந்த ரோடு வழியாக வந்து அப்படியே மேலே ஏறியாச்சு. ஆனால் இங்கே சுற்றி ஹோம் ஸ்டே. ஆனால் நாங்கள் தங்கியிருந்த இடம் வந்து டாப் ஆஃப் த ஹில். எந்த ஒரு தொந்தரவும் இல்லை. மொத்தமே ஒரு 6 கேபின்னா ஒரு கேபின்லேயே 2 பேர் தங்கலாம். அங்கே மொத்தம் இருந்து அதுதான் கொடைக்கானலா, அந்த வீடாக இருக்கிறது. அப்போ அந்த மலை மேலே இப்படியே சுற்றி. ஆனால் பூம்பாறை நமக்கு பின்னாடி, நம்ம இருந்ததுக்கும் பின்னாடி இருந்ததில்ல பூம்பாறை. இது இப்போ வில்பட்டி கீழே இங்கே அங்கே வில்பட்டியிலேருந்து திருப்பி நம்ம மேலே ஏறி சிட்டிக்குள்ளே போகணும். நம்மால் லேக்கு போகிறதுக்காக வேகமாக போயிட்டான்னு நினைக்கிறேன். டைம் இருந்தால் லேக் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். அதனால் இந்த வியூ வந்து பட்டாம்பூச்சி தானே போச்சு. எனக்கு டக்குன்னு ஏதோ ஒன்று கிராஸ் வேகமாக வேறு ஏதோ ஒன்று கிராஸ் ஆகிற மாதிரி ஃபீல் ஆச்சு. இந்த இடமே நல்லாயிருக்கு. ஒரு மலையாக ஏறி இறங்கி போயிட்டுருக்கோம். எனக்கு நல்லா க்ளீனாக தெரியுது. இது இப்போ வந்து இறக்கம் வருது. இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டே பண்ண மலையிலேருந்து இறங்கி வந்துட்டு இன்னொரு மலை ஏறணும். இப்போ இன்னொரு மலை ஏறி இறங்கிட்டு இருக்கோம். இறங்கி கொடைக்கானல் இப்போ நம்ம பார்த்தோம்ல அந்த வியூக்கு போயிட்டுருக்கோம். இந்த பாதை வழி அங்கே போகணும். நல்லா கோல்டு பிடிச்சிக்கிச்சு. நைட்டெல்லாம் பயங்கரமான காற்று, பயங்கரமான குளிர். ஆனாலும் நல்லா இருந்தது. காலையில் எந்திக்கவே முடியல. சன்ரைஸ்லாம் பார்க்கலான்னு சொல்லிட்டு எந்திக்கலன்னா எந்திக்க முடியல. ஆனால் சன்ரைஸை பார்க்கவும் முடியல. ஃபுல்லாக க்ளவுடு வந்து மறைச்சிக்கிச்சு. நம்ம கரெக்டாக தான் போகிறோமா? கீழே ஒரு பாதை போகுது, மேலே ஒரு பாதை போகுது. எத்தனை மலை ஏறுறோம்? இது 3வது மலை ஏறுறோம். 1 2 இது 3வது மலை. இன்னும் எத்தனை மலை ஏறணும்? அங்கே போகிற 4 5.
மலை ஏறுறோம். இதுதான் வில்பட்டி கிராமம். வில்பட்டிக்கு அங்கிட்டு ரோடு கிடையாது. இந்த வில்பட்டியோட கிராமம் அங்கிட்டு முடிஞ்சிடும். அதுக்கு அங்கிட்டு இங்கே கீழே போகிற ரோடு தான். அங்கிட்டு நிறைய ஹோம் ஸ்டே இருக்குது. கூட வந்தவர்னு காணோம். இது வந்து வில்பட்டி கிராமம். அதான் இதுக்கு வரப்போ வந்து நேராக அங்கே போயிட்டோம். அந்த கிராமத்துக்குள்ளே அந்த ஆர்ச் போட்டிருந்ததில்ல வில்பட்டின்னு, அந்த ஆர்ச்சுக்குள்ளே போயிட்டோம். அங்கிட்டு போனால் அங்கிட்டு ரோடே இல்லை. இங்கிட்டே வந்தீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்புறம் தான் வந்து வெளியே வந்து பார்த்தா அந்த கீழே போகணும், அங்கிட்டு போங்க, அங்கிட்டு தான் நிறைய ஹோம் ஸ்டேலாம் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே போனால் கிட்டக்கிட்ட மொத்தம் 5 மலையை தாண்டி போயிருக்கோம். இது ஒரு மலையில் இருக்குது. நீங்கள் மேப்பில் செக் பண்ணிங்கன்னா வில்பட்டியே வந்து கொடைக்கானலுக்கு மேலே ஒரு இடத்துல தான் காட்டும். ஆனால் நம்ம போனது அதையும் தாண்டி மேலே. அங்கிட்டு வந்து மேப்லேயே ரோடு இல்லை. வில்பட்டியோட ரோடு முடிஞ்சிடும். ஆனால் ரோடு இருக்குது. எக்கச்சக்க ஹோம் ஸ்டேஸ் இருக்குது அங்கே. ஹோம் ஸ்டேன்னு சொல்ல முடியாது, ரெசார்ட் மாதிரி தான் இருக்குது அங்கே. ஹோம் ஸ்டேயும் இருக்குது, ரெசார்ட்டும் இருக்குது. நாங்கள் தங்கியிருந்தது ஹை ஆல்டிடியூட் ப்ராப்பர்ட்டியோட கேலக்ஸி மவுண்ட்டுன்ற ஏரியா. நல்ல பீஸ்ஃபுல்லான இடம். இப்போ நம்ம லேக் வியூ ரோட்டில் போயிட்டுருக்கோம். போட்டிங் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். இங்கே நிறைய போட் ஹவுஸ் உண்டு. 1 2 3 4 5 இருக்குதுன்னு நினைக்கிறேன். நாங்கள் வழக்கமாக ஒரு இடத்துல போவோம், அங்கே தான் போகிறோம். ஆனால் அங்கே ஒரு டொக்கு போட்டு தான் இருக்கும். இருந்தாலும் அங்கே தான் நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரு சுற்றி ஒரு வியூ சென்டர் ஆஃப் த லேக்கில் வந்து போட் பண்ண மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு ஓரமாக இருக்கும். அங்கே தான் நல்லாயிருக்கும். அந்த சைடு வரும். இதுவே ஒரு எத்தனை கிலோமீட்டர் வரும் லேக்கை சுற்றி வர்றதே? 3 கிலோமீட்ரு. அடுத்த வண்டியில் போல அங்கே ஜிப்பு இல்லைன்னு விட்டியா? கிளம்பி கொடைக்கானல் விட்டு கீழே வந்தாச்சு. கீழே வந்த பிறகு அந்த மிஸ்ட் இருக்குது. முன்னாடி எல்லாம் மிஸ்ட் இருக்குது. இது பழனி பிரிவு வந்தாச்சு. இதுதான் வந்து கொடைக்கானலோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. அதாவது ஹில் டாப்பில் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட். பழனி பிரிவுலேருந்து அப்படியே அடுத்து செக் போஸ்ட்டு அந்த டோல்கேட் வரும். நம்ம ரிட்டன் கிளம்பியாச்சு, கீழே வந்தாச்சு. ஏதோ அட்வென்ச்சர் பார்க்கா? இங்கே ஏதோ அட்வென்ச்சர் பார்க்குன்னு ஏதோ இருக்குது பாரு. இருக்கா இங்கே? நான் இப்போ தான் நோட் பண்ணுறேன். ஆக்சுவலாக வரப்போ போலீஸ் பிடிச்சிட்டாங்க. பிடிச்சிட்டு எங்கேருந்து வரீங்க, என்ன பண்ணுறீங்க அப்படின்லாம் கேட்டாங்க. அப்புறம் ஒன்றும் சொல்லலை, மெதுவாக போங்க, பார்த்து போங்க சொல்லி அனுப்பி விட்டாங்க.
மோஸ்ட்லாம் யாரும் நம்ம எல்லா டாக்குமெண்ட்டும் பக்காவாக இருந்தால் எந்த போலீஸும் எதுவும் சொல்கிறதே இல்லை. அதுவும் இங்கே இருக்கவர் ரொம்ப சாஃப்டாக பொலைட்டாக பேசினார். என்னடா போலீஸ் இவ்வளோ பொலைட்டாக பேசுகிறாங்களே அப்படின்ற மாதிரியே இருந்தது. கோப்ரோவில் தெரியவே இல்லை ஃபால்ஸு, சுத்தமாக தெரியல. இங்கேருந்து அந்த தலையார் ஃபால்ஸ் வியூ தெரிஞ்சு கொஞ்சம் ஓப்பனாக இருந்தது. உட்காந்து கொஞ்சம் நேரம் வியூவை பார்த்துட்டு ரிட்டன் கிளம்பியாச்சு மதுரைக்கு. இன்னைக்கு பிரேக் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். நான் மதுரையை பார்த்து போக வேண்டியதுதான். போகலாமா? லைன் டெயில் மைக்கி ஓடிட்டானுங்க, பயந்துட்டாங்க. அந்த அந்த மரத்தில் தெரியுதான்னு தெரியல உங்களுக்கு. இங்கே இருக்கிறதெல்லாம் லைன் டெயில் மங்கி தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் கிலோமீட்டர் தான், ஆல்மோஸ்ட் கீழே வந்தாச்சு. இந்த மஞ்சளாறு டேம் வந்து தெரியல, அங்கே தான் நல்லா வியூ பாயிண்ட் இருந்துச்சு. நம்ம உட்காந்துருந்த இடம் அங்கே இருந்துச்சு. மஞ்சளாறு டேம் வியூ பாயிண்ட். இது தேனியில் இருக்குது கரெக்டா? தேனி போகிற ரோடு. க்ரீனிஷாக தெரியுது பார்த்தீங்களா? அது ஃபுல்லாமே தென்னை மரம் தான். அங்கே இருக்கிற எல்லாமே தென்னை மரம் தான். நிறைய தென்னை மரம் இருக்குது இங்கே. ஒரு கேள்வி கேட்குறேன், இது எத்தனாவது தடவை கொடைக்கானலுக்கு? ஆமாம், மொத்தமாக இது எத்தனாவது தடவை வந்திருப்ப கரெக்டாக சொல்ல முடியுமா உன்னால்? 60+. ஓரளவுக்கு நான் வந்தது கிடையாது. அதான் 60வா? அவ்வளோ வந்திருக்கியா? அடுத்து ஆஃப்டர் கோவிட்க்கு அடுத்து அந்த ஒரு இயருக்கு மட்டுமே 13 டைம்ஸ் வந்தேன். ஒரு இயருக்கு மட்டுமே 13 டைம்ஸ்க்கு வந்தியா கோவிட்க்கு அப்புறம்? யாருக்கும் டிரைவராக வந்தியா? யாருக்கும் டிரைவர் எல்லாமே சேர்த்து? மொத்தம் 60 தடவை வந்திருக்கானா? நானும் கவுண்ட் பண்ணி சொல்லிடலாம், எனக்கு 10 டைம்ஸ் அவ்வளோதான் வந்திருப்பேன். கொஞ்சம் தூரம் தான், அப்படியே கீழே இறங்கிடலாம். இதுக்கப்புறம் வந்து அவ்வளோதான், அப்படியே வத்தலகுண்டு மதுரை அப்படியே வீட்டுக்கு போக வேண்டியது தான். இதோட இந்த ட்ரிப்பு முடிஞ்சிச்சு. ஆனால் இது வந்து ஒரு நல்ல ட்ரிப், ஒரு மாதிரி அட்வென்ச்சரஸ் ட்ரிப்பு, சூப்பராக இருந்தது. நல்ல மெமரபிள் ட்ரிப்பு தான். இந்த இடமே சூப்பராக இருந்தது. நாங்கள் சீக்கிரம் போயிடுச்சு, ஆக்சுவலாக 1 டே வேகமாக போயிடுச்சு. நாங்கள் கூட போர் அடிக்கும்போது, ஏன்னா அது ஸ்டேகேஷன் போய் தங்கி அங்கேயே தான் தங்குவோம். கீழே போகிறதுக்கெல்லாம் டிரான்ஸ்போர்ட் கிடையாது. ஏன்னா அதுவே ஆஃப் ரோட்டில் ஜீப்பில் கொண்டு வந்து ஏற்றி விட்ருவாங்க. அதுக்கப்புறம் 1 டே, அதாவது எப்போ செக்இன் அடுத்த செக் அவுட்டு வந்து சேம் டைம். நாங்கள் முதல் நாள் 11க்கு செக்இன் பண்ணோம், அடுத்த நாள் 11:10க்கு செக் அவுட் பண்ணிட்டோம். ஸோ 24 hours என்னடா பண்ணுவோம் அப்படின்னா போர் அடிக்குமான்னு பார்த்தா இல்லை, நல்லாவே போச்சு. வத்தலகுண்டு வந்தாச்சு. ஒரு டீ பிரேக் எடுத்துகிட்டு திருப்பி மதுரை. இப்போ கண்டிப்பாக ஒரு டீ பிரேக் வேணும், ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் பிரேக் எடுத்துகிட்டு அடுத்து மதுரை தான். அடுத்து மதுரை கொஞ்சம் ஒரு 1 hourல போயிடலாம், சீக்கிரம் போயிடலாம். கொஞ்சம் தூரத்தில் ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் 1 வே 2 வே வரும். அதுக்கடுத்து ஒரு 4 வே தான், ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் 4 வே. மதுரைக்கு டக்குன்னு போயிடலாம். இதுதான் அந்த டீ கடை, கொஞ்சம் ஃபேமஸான டீ கடை.
எவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்க. இதுதான் மதுரையோட ஆடி ஷோரூம். எப்போல்லாம் இந்த ஷோரூம் வந்தோமோ அப்போல்லாம் வந்து என்ன ஃபீல் ஆகும்னா ட்ரிப் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, நம்ம மதுரைக்கு ரீச் ஆகிட்டோம் அப்படின்றது தான். எஸ், வி ரீச்டு மதுரை. அப்படியே நான் என் ஃப்ரெண்டை கொண்டு போய் அவங்க வீட்டில் விட்டுட்டு அப்புறம் நான் என் வீட்டுக்கு போகணும். அவங்க வீடு கொஞ்சம் தூரம், என் வீட்டுக்கும் அவன் வீட்டுக்கும் ஒரு எப்படியும் சிட்டிக்குள்ளே வரதுனால ஒரு 45 மினிட்ஸ் ஆகும். டிஸ்டன்ஸ் கம்மி தான், ஆனால் டிராஃபிக் இருக்கும். இன்றைக்கி மண்டே வேறு, சிட்டி டிராஃபிக் இருக்கும். டூரிஸ்ட் ஸ்பாட்லாம் ஃப்ரீயாக இருந்தனால நல்லாவே என்ஜாய் பண்ணியாச்சு. ஓகே, சரி, அவனை விட்டுட்டு அடுத்து என்னன்றதை நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகே, பாய். அப்பா அம்மா கேட்டே சொல்லு, பாய். பாய். அவ்வளோதான். ஒருத்தன் அப்போயே தேனியிலேருந்து அங்கே கொடைக்கானல்லேருந்து தேனி ரோடு வழியாக போயாச்சு. இன்னொருத்தன் வந்து வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு எங்கள் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. 2 பேருக்கு அவன் ரீச் ஆகிருப்பான், தேனிக்கு அப்போயே ரீச் ஆகிருப்பான். இந்த ட்ரிப்பு அதோட ஹாப்பியாக முடிஞ்சு. அடுத்த ட்ரிப்பு என்னன்றது தெரில. ஆக்சுவலாக நான் ஒரு பக்கெட் லிஸ்ட்லாம் வச்சுருந்தேன், ஆனால் உடனே போக மாட்டோம். ஒரு 1 மந்த்தாவது ஆகும் அடுத்த ட்ரிப்பு. 1 மந்த்தாவது ஆகும் அடுத்த ட்ரிப்பு. எங்கே போகிறது அப்படின்னு தெரில. ஆனால் ஷார்ட் ட்ரிப் மாதிரி சின்ன சின்ன ட்ரிப்பு போயிட்டு தான் இருப்போம். ஆனால் தனியாக போவேன்னா குரூப்பாக போவாங்களா அப்படின்றது தெரியல. அது வந்து அப்போ அமையிறது பொறுத்து தான். இந்த தடவை 3 பேர் போனோம், அடுத்த தடவை தெரியாது. எல்லாருக்கும் டைம் செட் ஆகணும். அதுவும் குறிப்பாக எனக்கு அப்நார்மல் டைம். அதுவும் அடுத்த மந்த் வந்து என்னோடய டியூட்டி டைமும் சேஞ்ச் ஆகிடும், ஆஃபீஸ் டைமிங். ஸோ அதெல்லாம் சேஞ்ச் ஆன பிறகு தான் நான் போகலாமா வேணாமான்னு பிளான் பண்ணுவேன். எனக்கு தெரிஞ்சு நான் நெக்ஸ்ட் மந்த் எந்த பிளானும் இல்லை. அடுத்த ட்ரிப் ஆனால் ஒரு பக்கெட் லிஸ்ட்டில் இருக்குது. திடீர்னு சடனாக கிளம்பி போகலாம். எப்படி நம்ம மேகமலை அன்பிளான் கிளம்புனோமோ அது மாதிரி கூட கிளம்பி போக சான்ஸ் இருக்குது. இல்லை ஷெட்யூல் பண்ணி எப்படி கொடைக்கானல் போனேனோ அந்த மாதிரி ஷெட்யூல் பண்ணவும் சான்ஸ் இருக்குது. இந்த ட்ரிப்பு வந்து ஃபுல்லாகவே ஷெட்யூல் பண்ண ட்ரிப்பு, முழுக்க ஷெட்யூல் பண்ண ட்ரிப்பு. இது இந்த டேட்டில் தான் போகிறோம், இந்த இடத்துல தான் ஸ்டே பண்ண போகிறோன்ட்டு எல்லாமே வந்து அட்வான்ஸ்லாம் பண்ணி பிளானே வந்து ஃபுல்லாக அட்வான்ஸ்மெண்ட்டில் பண்ணது. கரெக்டாக 1 மந்த் இயர்லியராகவே பிளான் பண்ண ட்ரிப் இது. ஸோ அதனால் அந்த டைமும் கரெக்டாக எல்லா ஃப்ரெண்ட் 3 பேர் நான் 2 பேர் தான் பிளான் பண்ணியிருந்தோம். லாஸ்ட்டில் தான் வந்து ஒரு பையன் நானும் வரேன் அப்படின்ற அந்த பையன்ட்ட நான் சொன்னேன் கொடைக்கானல் போகிறோம் அப்படின்னு. ஸோ அவன் நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டான். பட் ஆனால் நாங்கள் ஸ்டே பண்ணுறது வந்து இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி ஒரு மாதிரி ரிசார்ட் டைப்பு அப்படின்னு சொன்னோடனே அவன் முதல்ல யோசித்தான் அதுக்கு அங்கே போகணுமான்னொன்னே. அடுத்து அவன் வேறு ஒரு சஜஷன் கொடுத்தான். அது எனக்கு செட் ஆகலை. நான் ஆல்ரெடி வந்து அட்வான்ஸ் புக் பண்ணிட்டேன். ஸோ அப்போ வந்து இல்லை, நான் அப்புறம் ஃபைனலாக வந்து நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டான். அந்த மேகமலை ட்ரிப்பில் தான் அது கன்ஃபார்ம் ஆச்சு. மேகமலை அவனோட போனப்போ அவன் நானும் வரேன்னு சொன்னனால சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன், இன்னொரு பர்சன் ஆட் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டப்போ பண்ணிக்கலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ 3 பேரும் ஒரே ரூமில் ஸ்டே பண்ணிக்கிட்டோம். ஓகே, நான் இதோட இந்த கொடைக்கானல் ட்ரிப்போட வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இன்னொரு வீடியோ என் பட்ஜெட் வரும். கண்டிப்பாக என் பட்ஜெட்டு எவ்வளோ ஆச்சு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நாங்கள் எப்படி போனோம் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பாய், see you in another video.